மாமன் ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தான். அடி ஆதி இதுக்கு நான் யோசனை பண்ணி தேனம்மா அத வாங்கிக்க சொல்லி தந்தான மல்லிகைப்பூ கொடுத்தான். மல்லிகைப்பூ வாசம் இந்த மாம மேலவி. அடடே தொட்டுக்க ஒண்ணுமே இல்லையே. சரி அத்தாச்சிக்கிட்ட வாங்கிக்குவோம். மாம மேல வீசும் இநாள் மல்லிகைப்பூ கொடுத்தான். யாரு கொழுந்தனாரா? ஏன்னா சாமி கண்ணு உங்க பையன் இல்லையா? ஆமா ஆமா. ஏடா சாமி கண்ணு கல்யாணம் கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? எனக்கு என்ன தெரியும் மச்சான், நீ பார்த்து கட்டி வச்சா கட்டிக்கிற, வேணா சும்மா இருக்கேன். அவன் ஒரு அப்புறாணிங்க, சொன்னதை செய்வான், அனாதை, பெத்தவங்க இல்லாத பையன். டே சாமி கண்ணு, உனக்கும் வயசாயிடுச்சு, ஒன்னும் தேடி வருது, கல்யாணத்தை முடிச்சிடலாம்டா. சரி மச்சான். என்னங்க கொஞ்சம் உள்ள வரீங்களா? அவனுக்கே நாம தான் சோறு போட வேண்டியது. அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவனுக்கு சேர்த்து நாம சோறு போடணுமா? சும்மாரு, எப்ப எது சொல்றதே தெரியல. அவங்களுக்கு சம்மதம் தானே? மாப்பிள்ளைக்கு நிலபுலன்கள் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா சொல்றதா. ஒரு விதத்துல அவன் எனக்கு உறவுக்கார பையன், ரொம்ப நாளா என்கிட்ட தான் இருக்கிறான். சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுல குடுக்கறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படி இருக்கான்னு யோசிக்காதீங்க. நாளைக்கே காரியாப்பட்டி சக்கரம் இல்ல அவனுக்கு ஒரு வேலையை நான் வாங்கி கொடுத்துறேன். அதான் அவன் பாட்டு குழைச்சுக்குவான். போதும், அந்த உதவி போதும். உங்க காலை சுத்திக்கிட்டு இருக்கிற பையனை நீங்க கைவிட்டுடவா போறீங்க? ஒரு நல்ல நாள்ல வந்து பொண்ணை பார்த்துட்டு வந்துருங்க, பேசி முடிச்சுக்கலாம். பொண்ணு தங்கம்னாலும் தங்கம், அழகிலையும் குணத்திலையும். இந்த மாசமே கெட்டி மேடம் கொட்டிடலாம். பாஞ்சாலி, நல்லபடியா நடந்துக்க. ஒரு மக பிறந்திருக்கணும். என்ன யோ கொழுந்தனார, பாசம் போறதியா? தங்கச்சி சிறுசு, உன் மருட்டுத்தனத்தை காட்டாம எதம் பதமா நடந்துக்க. என்ன உள்ள போறது? யோ கொழுந்தனார, யோ கொழுந்தனார, ஞாபகமா கதவை கொக்கி போட்டியா? அது பாட்டு காத்துல திறந்துக்கு போகுது. பத்தங்கத்தம் போடாத. பயந்துட்டியா? உட்கார். அங்க இல்ல, இப்படி வந்து உட்கார். என்ன அப்படி சத்தம் போட்ட? என்னமோ எதன்னு ஊரே ஓடியாந்துருக்கும். நெசமாவே என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல உங்க அண்ணன் சொன்னதுக்காக என்ன கட்டிக்கிட்டியா? நெசமாவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா? இதுல ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? நீ நடிச்ச கூத்து பார்க்க வரதுக்கு கொஞ்சம் முந்திதான் நான் கிளி ஜோசியம் பார்த்தேன். ராமர் பட்டாபிஷேக படம் வந்துச்சு. ஜோசியக்காரன் எனக்கு ராமரை போலவே ஒரு மாப்பிள்ளை கெடுப்பான்னு சொன்னா. உன்னை கூத்துல ராமர் வேஷத்துல பார்த்ததும் ஜோசியக்காரன் சொன்ன மாப்பிள்ளை நீ தானோன்னு தோணுச்சியா? எனக்கு மட்டும் இல்ல, எங்க அண்ணனுக்கு கூட அப்படித்தான் தோணுச்சா. அட அதிசயமா தான் இருக்கு. எனக்கு ராமர்னா ரொம்ப பிடிக்கும். உன்னை முதல்ல ராமர் வேஷத்துல தானே பார்த்தேன். நீ நெசமாலும் ராமராவே நடந்துப்பியா? ராமராவேனா எப்படி வில்ல உடைக்கணுமா? ராமர் சீதையை தவிர வேற எந்த பொண்ணு மேலயும் ஆசைப்பட்டதே இல்ல. நீ அப்படித்தான் நடந்துக்கணும். நானும் சீதை மேலதான் ஆசைப்படணுங்கிறியா? எனக்கு உன் மேலதான் ஆசை. நல்ல ஆளியா நீ.
என்ன தவிர நீ வேற யாரையும் நினைக்கப்படாதுங்கிற. அதெல்லாம் நினைக்க மாட்டேன், கவலைப்படாத. அது சரி, யார் இப்படி செவரெல்லாம் சினிமாக்காரங்க படமா ஒட்டி வச்சது? வேற யாரு? நான் தான். எதுக்கு? எனக்கு சினிமா நடிகருங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நானே கூத்து நடிகனாச்சே, அதான் ஒட்டி வச்சிருக்கேன். இந்த பாரு, இத்தனை நாளா சிறுபிள்ளைத்தனமா நடந்ததெல்லாம் சரி. இனிமே இப்படி எல்லாம் கூத்தடிச்சுட்டு திரியப்படாது. வீரப்பண்ணங்கிட்ட சொல்லி சக்கரமில்ல ஒரு வேலை வாங்கிட்டு நல்லபடியா பொழிக்கணும். எங்க அத்தாச்சி கிட்ட அது கண்ணு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுறேன்னு சபதம் போட்டுட்டு வந்திருக்கேன்யா. சபதம் போட்டது சரி, இப்ப தொட்டா சத்தம் போடுவியா? பாஞ்சாலி, பாஞ்சாலி, இன்னும் என்ன தூக்கம்? நான் உன்னை என்னன்னு நினைச்சேன். இன்னும் என்ன வெக்கம்? நல்லதான் பால் பழம் சாப்பிட்டிருக்கேன். பாஞ்சாலி, செம்புல பால் கொண்டு வந்திருக்கேன், குளிச்சுட்டு குழந்தைல காப்பி போட்டு கொடு. நான் வாரேன். நீ இல்லாம என்னால சாப்பிடவே முடியலையா? நான் இல்லாம உன்னால எப்படியா சாப்பிட முடியுது? சிங்கப்பூர் போய் சம்பாரிச்சு பணம் அனுப்புன, வீடு வாச காணி கரை வாங்கின. ஆனா இதனால மட்டும் என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே. வேண்டாயா, இந்த காசும் பணம் போதும். நீ வந்து குடிசை என்னாலும் நாம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். அத்தாச்சே, அத்தாச்சே, வாயா உள்ளடா. அழுதி அத்தாச்சி. ஆயுசு பூரா நாலு எழுதி சாகணும் தானே ஆண்டவன் விதித்திருக்கா. அண்ணன் லெட்டர் எழுதிருக்கேன். கல்யாணமான 2ஆம் மாசமே விட்டுட்டு போனது. இந்த 8 வருஷமா கடதாஸ் தானே எழுதிக்கிட்டு இருக்கு. கடதாசியும் பணத்தையும் தவிர வேற நான் என்னத்தை கண்ட? படிச்சு சொல்லியா? என்ன விஷயம்? ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிற? அண்ணன் சிங்கப்பூர்ல இருந்து வருதான். உனக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சு. அப்படியா? ஏ ராதா அவருதா? இந்த நல்ல செய்தி சொன்னதுக்காக உன் வாய்க்கு சக்கரை பொண்ணையா. அண்ணன் எப்போ வருதா? இந்த மாசம் 27ஆம் தேதி. இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இன்னும் 5 நாள் இருக்கு. ஆக்க பொறுத்துட்ட ஆற போற அத்தாச்சி. இந்த வாக்க. என்ன சவுந்தரத்தக்கா, சிங்கப்பூர்ல இருந்து கடதாசியா வந்திருக்கு? ஓ மச்சான், என் வீட்டு ஆம்பளை பத்தி ஏதாச்சும் எழுதியிருக்கா? ஆமா, உன் வீட்டுக்கார பெரிய கவுனரு, அதை பத்தி எழுதுறதா என் மச்சானுக்கு. ஆனால் ரொம்ப குறும்புதான் உனக்கு. காலங்காத்தால என்ன இன்னைக்கு? ஷோ, நீ சொன்னாலே கேட்க மாட்டியே. இல்லையா? யோ, அங்கெல்லாம் பாப்படாது. யோ, சொல்றது கேளியா? என்னையா? யோ யோ யோ, பொல்லாத ஆளியா நீ? யோ, யோ, இன்னைக்கு விளையாடுனது போதும், போயிட்டு வா. சமுத்து, நாளைக்கு வா, கண்டிப்பா வரணும். என்ன?
என்ன பாஞ்சாலி தானா பேசிக்கிட்டு இருக்க? நான் தானா ஒன்னும் பேசல, இந்த கட்டெரும்போட தான் பேசிட்டு இருக்கேன். எறும்போடவா பேசுற? இந்த எறும்பு எனக்கு ரொம்ப சிநேகிதம். தினம் என்ன தேடி வரும், என் காலில் ஏறிட்டு கொஞ்ச நேரம் விளையாடும். அதுக்கப்புறம் நான் தீனி கொடுப்பேன், வாங்கிட்டு போயிடும். எல்லா எறும்பும் ஒரே மாதிரி தானே இருக்கு, இதை மட்டும் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்ப? இதுக்கு ஒரு கால் இல்ல, நொண்டி நொண்டி தான் நடந்து வரும். எனக்கு இதை பார்த்தா பரிதாபமா இருக்கும். இதுக்கு மட்டும்தான் தீனி கொடுப்பேன். சரியான பைத்தியம், ஈ எறும்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் செவர்ல ஒட்டி இருக்கிற பொம்பளை படத்துக்கிட்ட எல்லாம் பேசலையாக்கும். இன்னுமா பரப்பல எங்க அத்தாச்சி? சரியா போச்சு போ. இன்னைக்கு தேதி 27யா? உங்க அண்ணா வர 4. மறந்தே போச்சு அத்தாச்சி. மறக்க மாட்டேன் பின்ன. அண்ணா வந்து உனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு தானே அக்கறை. சரி சரி சீக்கிரம் புறப்படு. நம்ம காசுமத்தி வீட்டு வண்டியை பூட்டுக்க, நேரா காரையப்பட்டு வரைக்கிட்ட போய் நில்லு. எப்படியும் அண்ணன் மத்தியானத்துக்குள்ள வந்துருவாங்க. அதுக்குள்ள வந்துருமா? அப்படியே வரலனாலும் அவசரப்பட்டு திரும்பிடாதே. இந்த பணம் அண்ணனே கிளப் கடையில பசி அரட்டி நில்லு. அண்ணன் வந்து இறங்குனதும் தூக்கி வண்டியில போட்டு கொண்டாந்துடு. என்னக்கா எதிரே குண்டு கட்டா தூக்கிட்டு வான்னு கூத்து மகாராஜா சொல்ற போல சொல்றியே. பாவம் என் குழந்தை என்ன ஆகுதோ. யோ குழந்தைனார சீக்கிரம் புறப்படியா. கஞ்சி குடிச்சிட்டு கிளம்பிடுற. கஞ்சி என்னையா கஞ்சி? அத காசு கொடுத்துல ஐயர் கடையில பலகாரம் சாப்பிடியா? ஓஹோ. பாஞ்சாலி நீயும் நம்ம வீட்டுக்கு வா, அவ வருதுக்குள்ள அதே இது சமைக்கலாம். புடி 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 அடி 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 புடி 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 கோழி நீ புடி அடி 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 தலையில நீ அடி கோழி முட்டை கோழி அத புடி சாந்து குழம்பு வைப்போம் பாடி கோழி முட்டை கோழி அத புடி சாந்து குழம்பு வைப்போம் பாடி பிரியாணி செஞ்சு வைக்க ஆபரமா இருக்கு தாமரங்காய் ஈரல்னா அவர்களுக்கு இருக்கு கோழி முட்டை கோழி அத புடி சாந்து குழம்பு வைப்போம் பாடி. வாழை இலை வாங்கி வையடி. அதனாலடி
வந்துட்டானா? என் ராசா வந்துருச்சா? அண்ணா வராது அத்தாச்சி, அடுத்த மாசம் தான் வருமா. மலையாளி இடம் தான் சொல்லுச்சு. ஹை, ஹை, ஹை. ஹை, 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 ஹை. ஹை. ஒரு கடுதாசி போட்டிருந்தா இந்நேரம் கோழி அடிச்சு குழம்பு வச்சிருப்பேன்ல. சாப்பாடு முக்கியம் இல்ல புள்ள, அத பரிமாற கைதான் முக்கியம். உன் கையால கஞ்சி ஊத்துனா கூட அது எனக்கு தேன் தான். பக்கம் நல்ல கேக்குது. வெரசாக வேலை செய்யடி, உன் ஆத்தா கிட்ட வாழையில வாங்கி வையடி. ஆட்டுக்கறி அஞ்சு வகை, கூட்டுக்கறி 10 வகை, காய்ச்சிய பாலும் ஆறியும் போச்சு, வாங்கிய இலையும் பாடியும் போச்சு, பச்சடி கிச்சடி பாயசம் அப்பளம் மாம்பழம் மாதுளை வச்சது போச்சே காணோம், அவகளை காணோம். இத எதுக்காக செஞ்சு வச்ச மீனா? இன்னைக்கு வெறும் சோறுதானா? குழம்பு வைக்கல? கெட்ட கெட்டுக்கு குழம்பு வேற. இன்னும் 4 நாள் போனா இதுக்கும் பஞ்சம் வந்துடுயா. நீ வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்திட்டு இருந்தா நான் எப்படியா தினம் தினம் குழம்பு வைக்கிறது? சக்கரை மில்ல சேர போறேன்னு சொன்னியே, என்ன ஆச்சியாது? நானும் வீரப்ப மச்சானும் போய் கேட்டோம். மேனேஜர் மச்சானுக்கு தெரிஞ்சவர் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல ஆள் சேர்ப்பாங்களாம், அப்ப சொல்றேன்னாரு. எப்படியாச்சும் சீக்கிரம் வேலையில சேர்ந்துடுயா. நான் எங்க அத்தாச்சி கிட்ட என்ன ரோசமா சபதம் போட்டுட்டு வந்தேன். நீ இப்படி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம திரியிறியே. வாடா, கோழி குழம்பு என் மச்சானுக்காக சமைச்சோம்ல, அவங்க வரல. குழம்பு வீணா போயிடும். அது குழந்தைனாச்சு சாப்பிடட்டுமே. வராது அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்து மூசி போறதை விட இருக்கிறவங்களுக்காச்சும் அது பிரயோஜனம் பண்ணலாம் இல்லையா? அத்தாச்சினா அத்தாச்சிதான், பயத்துல கை கொடுக்கும்.